அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் ரீஓப்பன்ஸ் பிஎல்ஐ ஸ்கீம் ஃபார் ஒயிட் கூட்ஸ் டில் அக்டோபர் 14 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? பிஎல்ஐ அப்படின்னா புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபுல் ஃபார்ம்ல கேட்பாங்க. பிஎல்ஐன்னு குடுத்துட்டு அதுக்கு ஏதாவது குடுத்து கேட்பாங்க. சரியா? பிஎல்ஐ அப்படின்னா புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். சரியா? அது எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒயிட் கூட்ஸ்க்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒயிட் கூட்ஸ்னா என்னன்னு தெரியாது. அதனால அத மட்டும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஒயிட் கூட்ஸ்னா என்னன்னா, ஹோம் அப்ளையன்ஸஸ தான் நம்ம ஒயிட் கூட்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப ஹோம் அப்ளையன்ஸஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, எல்இடி லைட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இத தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, நமக்கு ஹோம் அப்ளையன்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் எல்ஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஒயிட் கூட்ஸ் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த ஒயிட் கூட்ஸோட மார்க்கெட் குரோத் வந்து நல்லா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, மறுபடியும் புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற அந்த திட்டத்த கொண்டு வராங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அப்பப்ப ஒரு சில பர்ட்டிகுலர் செக்டார்ஸ்க்கு இந்த புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம வந்து ஓப்பன் பண்ணலாம். அந்த மாரி ரீஓப்பன் பண்றாங்க. சரியா? இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது பிஎல்ஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒயிட் கூட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் பெண்டன்சி கன்டினியூஸ் டு பிளேக் Supreme Court as case backlog hits all-time high of 88,417 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாப் கோர்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 88,417 வழக்குகள் வந்து நிலுவையில இருக்கு. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஒர்க் பண்ணாலுமே இவ்வளவு பேக்லாக் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 69,553 சிவில் கேஸஸும் 18,864 கிரிமினல் கேஸஸும் வந்து பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? பேசிக்கான டேட்டா ஜஸ்ட் அத மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேட்டாஸ்லாம் நம்ம எங்க பிரசன்ட் பண்ண முடியும்னா, இந்த ஜுடிஷியரில இவ்ளோ டிலேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த டேட்டாலாம் எங்க பிரசன்ட் பண்ண முடியும்னா, நமக்கு ஜுடிஷியரி பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ, இல்ல சேலஞ்சஸ் இன் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ, இந்த மாதிரி டேட்டாஸ நம்ம குடுக்க முடியும். ஓகேவா? இது நேஷனல் அ ஜுடிஷியல் டேட்டா கிரிட் அதுல இருந்து எடுக்கப்பட்ட ரிப்போர்ட். அப்ப அஃபிஷியல் ரிப்போர்ட் அது எல்லாமே. இதெல்லாமே நம்ம சேலஞ்சஸ் அந்த மாதிரி ஜுடிஷியரில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த மாரி டேட்டா பாயிண்ட்ட கோட் பண்ணி காட்ட முடியும். சரியா? அடுத்தது நம்ம தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பு கரங்கள் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ இன்னைக்கு அறிமுகப்படுத்த போறாரு. யாருக்காக அப்படின்னா, குழந்தைகளுக்காக. எதுக்காக அப்படின்னா, டிராப் அவுட் ரேட்ஸ கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுதான் இந்த திட்டத்தோட எய்ம். சரியா? அப்ப இந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள இழந்த குழந்தைகள் இருப்பாங்க. அதே மாரி பெற்றோர்கள்ல ஒரு பெற்றோர இழந்திருப்பாங்க. இன்னொரு பெற்றோர்னால அந்த குழந்தையோட படிப்புக்கு எந்த விதத்திலயும் உதவி செய்ய முடியாம இருக்கும். அந்த மாதிரி பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், ஒரு பெற்றோரை இழந்தாலுமே படிக்க வைக்க இயலாத பெற்றோர வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரியான குழந்தைகள வந்து தமிழக அரசாங்கம் ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுக்கு மாதந்தோறும் ரூ. 2,000 வழங்க போறாங்க. சரியா? அவங்க 18 வயசு அதாவது பள்ளிக் கல்விய முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மாதந்தோறும் ரூ. 2,000 அரசாங்கத்திலிருந்து உதவித்தொகையா மாசம் மாசம் போயிரும். சரிங்களா? இந்த திட்டத்தோட பெயர் தான் அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்த இன்னைக்கு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. இந்த திட்டத்த செப்டம்பர் 15 அன்னைக்கு சென்னையில வச்சு நம்ம முதலமைச்சர் வந்து லான்ச் பண்றாரு. சரியா? அன்பு கரங்கள் அப்படிங்கிறது திட்டத்தோட பேரு. அந்த திட்டத்தோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராப் அவுட் ரேட்ட கம்மி பண்ணணும். அந்த திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூ. 2,000 வந்து அரசாங்கம் குடுக்குறாங்க. என்னைக்கு லான்ச் பண்றாங்கன்னா, செப்டம்பர் 15 அண்ணாவோட பிறந்த நாள். எங்க லான்ச் பண்றாங்க அப்படின்னா, சென்னையில வச்சு லான்ச் பண்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம 18 வயசு தாண்டுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கல்லூரி எந்த மாதிரியான கல்லூரியில சேரலாம், அதுக்கு உண்டான ஸ்கில் டெவலப்மெண்ட் அதையுமே அரசாங்கமே பார்த்துக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பிஎம் இனாகுரேட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேம்பு பேஸ்ட் எத்தனால் பிளான்ட். இந்த 2G எத்தனால் பிளான்ட், 3G எத்தனால் பிளான்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நம்ம எத்தனால வந்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்றது ஒரு டார்கெட்டா வச்சிருக்கோம். E20 அப்படிங்கிறது தான் அந்த டார்கெட். ஓகேவா? அதாவது என்ன பண்றாங்கன்னா, 100%ல 80% பெட்ரோல் இருக்கும். 20% எத்தனால் வந்து இருக்கும். ஓகேவா?
ஸோ இந்த எத்தனால ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம கரும்புல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், சுகர் கேன்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாங்க, மெய்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேம்பு அத வச்சுமே நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுதான் பேம்பு பேஸ்டு எத்தனால் பிளான்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேம்பு பேஸ்டு எத்தனால் பிளான்ட் எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசாமோட கோலாகத் அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கு. சரியா? ஸோ அதுதான் பேசிக்கா ஒரு பாயிண்ட். ஐ மீன் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இது. அத மட்டும் தெரிஞ்சுக்கோ. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.